ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்றைய சுப்பிரபாதத்திலே ஸ்ரீ தேசிகன் நிர்வாகமாக நாம் பார்க்க இருப்பது தெரியாமல் செய்யும் தவறுகள் என்பது. நம்ம எந்த காரியம் செய்யும் போதும் எந்த அனுஷ்டானம் செய்யும் போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக தப்பில்லாமல் அபச்சாரம் இல்லாமல் செய்யணும் அப்படின்னு தான் செய்கிறோம். ஆனால் கூட சில சமயம் நம்மையும் மீறி நமக்கு தெரியாமல் சில தோஷங்கள்லாம் அதில் வந்துருமா இருக்கும். உதாரணமாக மார்கழி மாதம் தனுர் மாதம் ஆராதனம் பெருமாளை பண்ணுவோம். அப்போ பெருமாளுக்கு பொங்கல் சமர்ப்பிக்கும் போது உப்பு போட மறந்துட்டா அப்படின்னு வரும். அப்போ உப்பு இல்லாமையே பெருமாளுக்கு பொங்கல் ஆகிடும். இவரும் மாமாவும் உப்பு இல்லாமையே அது பெருமாளுக்கு அம்சை பண்ணிடுவார். இப்போ ரெண்டு பேருமாக சேர்ந்து உப்பு இல்லாத பொங்கலை பெருமாளுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு ஒரு தோஷம் வந்துடும். இந்த மாதிரிலாம் சின்ன தோஷம். சில சமயம் பெரிய தோஷமே வந்துடும். நாம காலை நீட்டின்னு படுத்துட்டு இருப்போம். அந்த பக்கமாக கால்வாட்டு பக்கமாக ஒருத்தர் யாராவது பாகவதர் போனான்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியாது, நம்ம தூங்கிட்டு இருப்போம். அப்போ அவருக்கு காலை நீட்டினா அப்படிங்கிறது ஒரு மகா பாபம். அது பாகவதர் எல்லாம் போனால் உட்காண்டிருக்கவே கூடாதுன்னு இருக்கு, எழுந்துக்கணும்னு இருக்கு. அப்படி இருக்குச்சா உட்காண்டும் இல்லாமல் படுத்துண்டு அதுவும் தூங்கிண்டு அதுவும் காலை நீட்டின்னு இருந்தான்னா இவனுக்கும் தெரியாமல் பாகவதர்களுக்கு அந்த மகானுக்கு காலை நீட்டின பாபம் அப்படின்னு வந்துடுறது. இந்த மாதிரியாக இதெல்லாம் சரியாமல் நமக்கு வரக்கூடிய சில தப்பு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டா அதுக்குதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அவிஜ்ஞாதா என்றும் என் அடியார் அது செய்யார் என்றும் சொல்லுகிறபடியே ஆசிரியர்களுடைய தோஷ தரிசனமாகிற சரண்ய தோஷம் இல்லாதவன் அப்படின்னு அமல்நாத் வீரான் வியாக்கியானத்துல சாதிக்கிறார். எம்பெருமானுக்கு சகஸ்ரநாமத்துல அவிஜ்ஞாதா அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கா. அவிஜ்ஞாதா சகஸ்ராம்சுர் விதாதா கிருதலக்ஷணா அப்படின்னு வரும். அவிஜ்ஞாதானா அறியாதவன், ஞானம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் போய் எப்படி ஞானம் இல்லாதவன் சொல்ல முடியும்? அவன் தான் சர்வஜனாச்சே, அவனுக்கு தெரியாததே எதுவுமே கிடையாதே அப்படின்னா அதற்கு சுவாமி தேசிகன் பதில் சாதிக்கிறார். ஞானம் இல்லாதவன் சொல்லியிருக்கு, சகஸ்ரநாமத்துல பீஷ்மர் சொல்லியிருக்கார். ஞானம் இல்லாதவன்னா எந்த ஞானம் இல்லாதவன் அப்படின்னு பார்க்கணும். தன்னுடைய அடியார்கள் தன்னுடைய ஆசிரியர்கள் தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் எம்பெருமான் கவனிப்பதே கிடையாதாம். அந்த ஞானமே அவனுக்கு கிடையாதாம். உண்மையில என்ன கேட்டா அவனுக்கு அது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி அவன் போயிடுவானாம். சில பேர் கண்டும் காணாத மாதிரி போயிடுவா, பார்த்தும் பார்க்காத மாதிரி போர்வா அப்படின்னு உண்டு இல்லையோ. அந்த மாதிரியாக இந்த அடியார்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரி சின்ன தப்புகளை எல்லாம் எம்பெருமான் பார்த்தும் கூட பார்க்காத மாதிரி அப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி போயிடுவானாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அந்த அளவு அவர்கள் கிட்ட பிரீத்தி இருக்குங்கிறதான் காரணம். இவர்கள் பொங்கல் சமர்ப்பித்தார்கள் இல்லையா, உப்பில்லாத பொங்கல், இதை பெருமாள் பொருட்படுத்தவே மாட்டான். ஏன்னா பிரீத்தியோட நம்ம பொங்கல் சமர்ப்பிச்சோம்னா ஐயோ பாவம் பிரீத்தியோட சமர்ப்பிச்சிருக்காளே அப்படின்னு எம்பெருமான் அதனால என்ன இப்போ நான் உப்பிலியப்பனா இருந்து அந்த பொங்கலை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் ஏற்றுருவானாம். அந்த அளவு அடியார்கள் கிட்ட இவனுக்கு பிரீத்தி இருக்கிறதுக்கு காரணம் நாம அவன்கிட்ட அந்த அளவு பிரீத்தி அந்த அளவு பக்தியோடு கூட அதை சமர்ப்பிக்கணும். எந்த அனுஷ்டானம் செய்தாலும் பக்தியோடு செய்தோம்னா பெருமாளும் நம்ம கிட்ட பிரீத்தியோடு கூட இருப்பார். ஒரு சின்ன உதாரணம் பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன குழந்தை, தவழ்கிற குழந்தையானது மடப்பள்ளிக்கு போய் அங்க இருக்கிற மாவு டப்பாவை எடுத்து உருட்டி தன் மேல கொட்டி நிறுத்து, உடம்பெல்லாம் மாவா எடுத்துன்னு வச்சுப்போம். அப்போ மாவு டப்பாவுக்கு மாவு டப்பா போச்சு, உடம்பெல்லாம் மாவா எடுத்து, தரையெல்லாம் ஒரே மாவா எடுத்து. இதை பார்த்தா அம்மா கோபிச்சுக்கணுமா இல்லையா? ஆனால் கோபிச்சுக்க மாட்டாளாம். ஏன்னா குழந்தை தானே, உடனே பெருமையா சொல்லிப்பா, அந்த குழந்தை பாரு நேர போய் மாவு டப்பா உருட்டி உடம்பெல்லாம் ஒரே மாவா எடுத்து அப்படின்னு பக்கத்துல இருக்கவாழ்ட்டெல்லாம் சொல்லிப்பா. இது ஒரு பெருமைக்கான விஷயமா இருக்கு அவளுக்கு. இந்த குழந்தை பண்ண தப்புங்கிறது ஏன்னு கேட்டா அதுங்கிட்ட அத்தனை பிரீத்தி. இதே பக்கத்தாத்து குழந்தை இந்த மாதிரி பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளவு சரிப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னமோ அது பாட்டுக்கு மாவெல்லாம் உருட்டிட்டு போயிடுத்து அப்படின்னு ஒரு சின்ன தோஷமாக கூட சொல்லலாம். ஆனால் தங்காத்து குழந்தைகிட்ட இத்தனை பிரீத்தி இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரியாக பெருமாளுக்கு தன் அடியார்கள் தங்கிட்ட பிரீத்தியா இருக்கிறபடினால பெருமாளுக்கும் தன் அடியார்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப பிரீத்தி, ரொம்ப ரொம்ப ஸ்நேகம், ரொம்ப ரொம்ப வாத்சல்யம் இதெல்லாம் உண்டாம். அதனால அவர்கள் இந்த மாதிரி தெரியாத தப்பு பண்ணிட்டா கூட பெருமான் அதை பெருசாவே நினைச்சுக்கிறதே கிடையாது அப்படின்னு தாற்பயம். இதற்கு பெரியாழ்வார் பாசுரம் ஒண்ணு ஆச்சரியமான பாசுரம். தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அதிசையார்
செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும் மண்ணுடைய விபீடனர்கா மதிலிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்தார் என்னுடைய திருவரங்கற்கு அன்றியும் மற்றொருவர்க்கு ஆளாவரே என்கிற பாசுரத்தை சுவாமி தேசிகன் காண்பிச்சிருக்கார். அதாவது தன்னுடைய பக்தர்கள் கிட்ட யார் தோஷம் சொன்னாலும் பெருமாள் அதை நினைக்க மாட்டானாம். தாமரையால் ஆகிலும் தாமரை பூவில இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாரே பக்தர்கள்கிட்ட இவன் இந்த தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அப்ப பெருமாள் அதை கேட்க மாட்டானாம். பெருமாள் சொல்வானாம், என்னடியார் அது செய்யார் அப்படின்னு. என்னுடைய பக்தர்கள் இப்படி செய்ய மாட்டாளே, ஏதோ அவருக்கு தெரியாம நடந்திருக்கும், இவாள செய்ய மாட்டான், ஏதோ தெரியாம நடந்திருக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு பெரிய பிராட்டியார் கிட்டேயே இந்த சமாதானத்தை எம்பெருமான் சொல்வாராம். ஆனால் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும், இல்லையே செஞ்சுட்டானே அப்படின்னு வச்சுக்கோங்க, தெரியாம செய்யல, அவன் தெரிஞ்சேதான் பண்ணிட்டான் அப்படின்னா சரிதான் போ, நல்லதுதான், ஒண்ணும் இல்லை அப்படின்னு வரான். அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, ஏதோ தப்பு பண்ணிட்டான் அவ்வளவுதானே, அதை சரி பண்ணிடலாம், அவனுக்கே நல்ல ஞானத்தை கொடுத்து இதை புரிய வச்சுடலாம், அவனே அனுதாபப்பட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு வருந்தும்படி பண்ணலாம், அவனே பிராயச்சித்தமோ மன்னிப்போ ஏதாவது கேட்கும்படி பண்ணிடலாம், இல்ல அதுவும் தான் இல்லைன்னு கேட்டா அவனுக்கு ஏதாவது சின்ன தண்டனையை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பானே தவிர இதை போய் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டான். என்னுடைய பக்தன் அப்படி பண்ணான், இனிமே அவனை விட்டே நான் பாரு, அவன் இனிமே என்னுடைய பக்தனே கிடையாது, அவனை நான் எந்த அளவு மோசமாக்க முடியும் அந்த மாதிரி மோசமாக்கி சீரழிச்சுடுவேன், இப்படி எல்லாம் பெருமாள் வன்மம் காட்டி நினைக்கிறதே கிடையாதான். ஏன்னா பக்தர்கள் கிட்ட பிரீத்தி இருக்கிறபடினால ஏதோ ரீதியில அவர்களுக்கு விடாமல் அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு பெருமாள் நினைக்கிறானே தவிர ஏதாவது காரணம் காட்டி அவளை கழிச்சுடணும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும். இந்த இடத்துல போலும்னு ஒரு பதம் சாதிச்சிருக்கார், அதையும் தேசிகன் சுட்டி காமிக்கிறார். அதாவது பெரிய பிராட்டியார் போய் நம்ம பத்தி தப்பு சொல்வாரா? பெருமாளே தப்பு சொல்ல மாட்டார்னா நமக்கு அம்மாவா இருக்கக்கூடிய தாயார் போய் தப்பு சொல்லுவாடா? ஆனா என்ன விஷயம் கேட்டா, தாயாரே சொன்னா கூட பெருமாள் அதை கேட்க மாட்டார். இவன் தப்பு சொன்னான்னா பெருமாள் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா பொதுவாக தாயார் எதை சொன்னாலும் பெருமாள் கேட்பார் அப்படின்னு தானே இருக்கு, அவர் தானே புருஷகாரமா இருக்கார். ஆனால் இதை சொன்னா பெருமாள் கேட்க மாட்டார் அப்படின்னு கொஞ்சம் அதிகப்படியான ஒரு கற்பனையாக பெரியாழ்வார் இந்த இடத்தில் சாதிக்கிறார். அந்த அளவு பக்தர்கள் கிட்ட எம்பெருமானுக்கு பிரீதி இருக்கு என்பதாக அர்த்தம். அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார், அழகான விஷயம். ஸ்ரீரங்கநாதன் தெற்கே மதிலிலங்கை நோக்கி இலங்கை பக்கம் பார்த்துட்டு இருக்கார். தெற்க போய் பெருமாள் பார்த்துட்டு இருப்பாரா? பொதுவாக தெற்க பார்க்க கூடாது என்பதாக சொல்லுவார்கள். கிழக்கோ வடக்கோ இந்த திக்கு தான் பார்க்கறதுக்கு நல்ல திக்கு. திவ்ய தேசங்கள்ல தெற்க பார்த்து பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறத பொதுவாக ஒத்துக்க மாட்டா. ஆனால் பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் தெற்க பார்த்துட்டு இருக்கிறது எதுக்காக கேட்டா, மண்ணுடைய விபீடனர்கா அப்படின்னு விபீஷணனை பார்த்துட்டு இருக்காராம். நீ எந்த பக்கம் இருக்கியோ அந்த பக்கம் நான் உன்னையே தான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு ஆசையோடு கூட விபீஷணனையே பார்த்துட்டு இருக்காராம். ஏன்னா அவர் விபீஷணனுடைய பெருமாள். அந்த மாதிரியாக பக்தர்களுக்காக அந்த அளவு பிரீத்தியோடு இருக்கான் ஸ்ரீரங்கநாதன். இப்படிப்பட்ட ஒரு பெருமாள் இருக்கச்சியும் இவனை விட்டுட்டு போய் வேற யாருக்காவது கைங்கரியம் பண்ணுவார்களோ, இந்த மாதிரி பிரீத்தி காண்பிக்கக்கூடிய பெருமாள் வேற யாராவது உண்டா அப்படின்னு கேட்கிறார். என்னுடைய திருவரங்கற்கு அன்றியும் மற்றொருவர்க்கு ஆளாவரே அப்படின்னு. அதே மாதிரிதான் ஆசிரித தோஷர்களை காணான் என்றது காணுமதுவும் இவர்களுடைய தோஷத்தை கைக்கு உறுப்பாம் என்கிறபடி. அதாவது தெரியாமல் தப்பு பண்ணால் எம்பெருமான் கட்டாயம் மன்னிச்சிருவான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் தெரிஞ்சே தப்பு பண்ணால் அப்போ அதுக்கான தண்டனையோ இல்லை அதுக்கான பிராயச்சித்தமோ ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும். முன்ன சொன்ன அந்த மாவு உதாரணமே திருப்பி சொல்கிறேன். அதாவது குழந்தை மாவு கொட்டி எடுத்து அப்படின்னா அம்மா போனா போகிறதும் விட்டுடுவா, அந்த குழந்தைய பற்றி பெருமையாக சொல்லுவா. இதே ஆற்றுல இருக்கக்கூடிய மாமாவானவர் அங்கே போய் மாவு டப்பா உருட்டி உடம்பெல்லாம் மாவானான்னு வச்சுக்கோங்க, அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டே கொஞ்சம் வேற மாதிரி தானே இருக்கும். ஏன்னா அவர் தெரிஞ்சே தப்பு பண்ணுறார். தெரிஞ்சு தப்பு பண்ணால் அதுக்கான பரிகாரம் அவர் பண்ணி ஆகணும். ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணுவான்னு கேட்டான்னா, நம்மளை அந்த பரிகாரத்தை பண்ணும்படி நம்மளை வச்சுடுவார், அவ்வளோதானே தவிர நம்ம கிட்ட தோஷம் எல்லாம் காண்பித்து கொண்டு இதையே காரணமாக வச்சு நம்மை சீரழித்து விட மாட்டார். மேலும் மேலும் நமக்கு பக்தி வளரும்படியாக அனுகிரகம் செய்வார். அதனால நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, எத்தனையோ தப்புகள்லாம் தெரிஞ்சு வரும், தெரியாமை வரும், அஜ்ஞானாது அதவா ஜானாது அசுபம் எது மயாகிருதம். ஆனால் பெருமாள் கிட்ட பக்தியை மட்டும் குறைக்கவே கூடாது.
ரொம்ப 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 பிரீத்தியோடு கூட பக்தியோடு கூட பெருமாளுக்கு எல்லா அனுஷ்டானமும் எந்த காரியமும் நாம செய்தால் கட்டாயம் பெருமானானவன் நமக்கு அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமான பிரீத்தியோடு கூட நம்மை பார்க்கிறபடியாலே நம் தோஷங்களை எல்லாம் அவன் கண்டுகொள்ளவே மாட்டான் என்பதுதான் அவிஜ்ஞாதா என்கிற திருநாமத்தின் அர்த்தம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.